லோக்கலாக அவங்க சைன் பண்ணியிருந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு பார்சல்ஸை வந்து டெலிவரி பண்ணி கொள்ள முடியலை. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா பார்சல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல டம்ப் ஆக ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் லோக்கலாக அவங்க வந்து டெலிவரிக்காக சைன் பண்ணியிருந்தவங்க இனிமேல் வந்து தெமு பார்சல்ஸ் வந்து டெலிவரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்சல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கையில் கிடைக்கிறது ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிருச்சு. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்ததுக்கு பிறகு தெமுவோட ஸ்ரீலங்காவுக்கு ஒஃபிஷியலாக அவங்களுடைய கொரிய பார்ட்னர்ஸாக இருக்கிறது சிபிஎக்ஸ் மூலமாக தான் அவங்க வந்து பார்சல்ஸ் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே லோக்கலாக அவங்க வந்து சில பார்ட்னர்ஸோட சைன் பண்ணி தான் அந்த பொருட்கள் வந்து டெலிவர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதனால தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறினுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஎக்ஸ் மூலமாக புது டெலிவரி பார்ட்னரை வந்து சைன் பண்ணியிருக்கோம். இதனால நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ண பொருட்கள் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண எல்லா பொருட்களுமே இனி வந்து டெலிவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு.